சித்தார்த் வந்துட்டு ரொம்ப 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 நைஸ் பர்சன். டான்ஸ் ஆடும்போது பாவம் பல்லம் உடச்சிட்டேன் நான் ஆடும்போது. அது பிரியா கல்யாணம் அப்போ நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லாஸ்ட்டாக எப்போ பேசுனீங்க? அதான் லாஸ்ட்டு. Darling 3D Diwali deals. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான deals. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Indigo's Photo durable exterior paint with Duro color technology. கவின் வந்துட்டு இருக்கிற இடமே தெரியாது சார். அமைதியா ஒரு ஆனால் நிறைய கமெண்ட் அடிப்பான், நிறையா மற்றவங்களை பற்றி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். சைலண்ட் கில்லர் அவன். சிவகார்த்திகேயனும் அப்படிதான். இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரி. நெல்சன், கவின், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் இல்லை இருக்கிற இடமே தெரியாது அப்படியே. ஆனால் அமைதியாக ஒரு கவுண்டரை விட்டுட்டே இருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷன் நானும் அப்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஐஸ்வர்யா ராஜேஷன் தான் மாநாடு மேடல் சீசன் 3 பண்ணோம். அவங்க தான் டைட்டில் வின்னர். அப்போ இருக்கிற கரண்ட் ஆர்டிஸ்ட் வச்சு ஃபேமஸாக அப்போ எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரைலர் பண்ணுவாங்க. இது சீசன் 7 ஜோடியோட இன்ட்ரோ எபிசோடு. என்னோட சீரியல் என்ட்ரி, என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் சரவண மீனாட்சி தான். ஸோ ஆமா சீசன் 10 ஆர் 9 ஆயிடுது. ஐயோ அந்த சீசன்லாம் நானும் சொல்லிதான் சண்டை போட்டுட்டே இருக்கும். அந்த சீசன் ஃபுல்லாக பேசிக்கவே இல்லை. நாங்க வந்து உங்க இன்ஸ்டால இருந்து ஒரு சில போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மெமரிஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஹாய் டிடி. எஸ், இது வந்துட்டு எங்களோட ஒரு தீபாவளி ஷூட். தீபாவளி ஷூட்டில் இப்போல்லாம் அத்தனை இல்லை. அப்போல்லாம் தீபாவளி, நியூ இயர் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக அப்போ இருக்கிற கரண்ட் ஆர்டிஸ்ட் வச்சு கரண்ட் ஃபேமஸாக அப்போ எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரைலர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ பண்ணுறதுல ஐ திங்க் ஒரு 6-7 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டைம்லும் டிடி இருந்திருக்காங்க. ஸோ அப்போ 1 or 2 டைம்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் அப்போ எடுத்தது அது. இது வந்துட்டு ஈசிஆரில் நாங்கள் ஷூட் பண்ணோம். நைஸ் மெமரிஸ். இதில் நிறைய பேர் நாங்களாம் டான்ஸ் ஆடிருப்போம் ஜாலியாக. ஸோ அப்போ எடுத்தது. அப்போ இந்த தீபாவளி ஷூட்டெல்லாம் பண்ணுவாங்க விஜய் டிவியில். ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்லர். ஆமாம், விஜய் டிவி விஷஸ் யூ ஆல் தீபாவளி, ஹாப்பி தீபாவளி சொல்லி. ஆமாம், அந்த மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அதை எடுத்தது அது. ஓகே. இது எப்ப எங்க எப்படி ஃப்ரெண்ட் ஆகுது? ஓகே, பிரியா நானும் பிரியாவும் வந்துட்டு பிரியா வந்து ஜேபி கிளாஸ்ல டான்ஸரா இருந்தாங்க. நான் வந்து ஃப்ளையர்ஸ்ன்ற ஒரு இதில் டான்ஸராக இருப்போம். நானும் பிரியா, மேகினா மார்க்ரெட். அவங்க வந்து சரவண மீனாட்சியில் மேகி சொல்லிட்டு சரவண மீனாட்சியில் ஃபர்ஸ்ட் சீசன் செந்தில் நடிச்சாங்கல்ல. செந்திலுக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு, அவங்க தான். நாங்கள் 3 பேர் அப்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போது வந்துட்டு அது பிரியா கல்யாணம் அப்போது நாங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். பிரியா வீட்டுக்கெல்லாம் ஒரு 2-3 டைம்ஸ் போயிருக்கோம். அண்ணா நகரில் இருப்பாங்க. ஸோ அப்போது நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணி பிரியா நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போல்லாம் எல்லாம் வாட்ஸ்அப்பில் இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ பிரியா வந்துட்டு ஷீ இஸ் ஸோ கைண்ட். ஷீ இஸ் சச் ரொம்ப கைண்ட் பர்சன் பிரியா. கொஞ்சம் ரொம்ப கைண்ட் பர்சன். அதாவது நான்லாம் ஜோடி பிகினிங்லேயே பிரியா அப்போ பென்ஸில் வருவாங்க. ஆமாம், பிரியா கிட்ட 3-4 பென்ஸ் இருக்கும். ஆனால் அவ்வளோ கைண்டு. அதோட கொஞ்சம் கூட அவங்க கிட்ட அந்த ஆட்டிடியூடே இருக்காது. அவ்வளோ கைண்டு. ஸோ அப்போது எங்களை நேரில் பார்த்து கூப்பிட்டு நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணலாம் சொல்லி நேரில் பார்த்து எங்களுக்கு இன்வைட் பண்ணி அப்போ நாங்கள் பிரியா கல்யாணத்தில் அப்போ எடுத்தது அது. லாஸ்ட்டாக எப்போ பேசுனீங்க? அதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் ஒரு டைம் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு டைம் வரைக்கும் தான். அது சீசனல் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப் வந்துடும். அதுக்கப்புறம் பிரியா ரொம்ப பிஸி ஆகிட்டாங்கல்ல அட்லி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும் தான் நல்லா பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களும் அத்தனை பேசல, நானும் எஃபர்ட் போடல பேசுறதுக்கு. இதான் நாங்கள் ஜோடி. இது சீசன் 7 ஜோடியோட இன்ட்ரோ எபிசோடு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஆனந்தி, அதுக்கப்புறம் எனக்கு அவங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது. சுனிதா இருக்கா. சீசன் 8க்கு வந்துட்டு இன்ட்ரோ எபிசோட் நாங்க ஆடணும். ஓகே. ஸோ வின்னர்ஸ், ஃபைனலிஸ்ட், ஆல் த ஃபைனலிஸ்ட் ஆஃப் சீசன் 7ஓட ஃபைனலிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த இன்ட்ரோ எபிசோட் நாங்கள் ஆடினோம். ஸோ அப்போ எடுத்தது இது. ஐயோ செம்மையாக இருந்தது சொன்னால் அந்த டைம். அப்போல்லாம் சீசன் 7 வாஸ் அ ஹியூஜ் ஹிட். ஒரு படத்தில் டைலாக் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த கத்தி படத்தில் கத்தி. ஆமாம், விஜய் சொல்லியிருப்பால டான்ஸ் ஆடுறதுக்கு மார்க் போடுறதுக்கு மாத்திரம் உங்களுக்கு டைம் இருக்கு. லாஸ்ட் அது எங்கள் சீசன் தான். ஏன்னா நாங்கள் அப்போ பயங்கர ஹிட் எங்கள் சீசன் அது. ஸோ அது அப்போ எடுத்தது அந்த இன்ட்ரோ எபிசோட். அந்த ஃபோட்டோ. ஆமாம். அடுத்து உங்கள் பேர்
சோ இவங்கள பத்தி சொல்லுங்க, இந்த சீசன் பத்தி சொல்லுங்க. வந்துட்டு ரொம்ப 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 நைஸ் பர்சன். ஓகே, யூ won't believe, அதுல ஒரு சம மெமரி இருக்கு, நான் இப்ப ஷேர் பண்றேன். சாரி சித்தார்த், ஓகே ரொம்ப சாரி. ஏன்னா பல்ல உடைச்சிட்டேன் சித்தார்த்த, பல்லு நிஜமாங்க. ஒரு எபிசோட் டான்ஸ் ஆடும்போது சித்தார்த்துக்கு அப்போ கல்யாணம், பல்ல உடைக்கிறதுக்கு 10 நாள் கழிச்சு கல்யாணம். பாவம் பல்ல உடைச்சிட்டேன் ஆடும்போது. இப்படி சுத்தணும், அவ்வளவு பவர். இப்படி ஆன் ரோல்லையா இல்ல ரிஹர்சல்? ரிஹர்சல் இல்லைங்க, பாவம். இப்படி ஆடும்போது இப்படி சுத்திட்டு இந்த இது பட்டு பல்லு உடைஞ்சிடுது. சே பாவம், பல்லெல்லாம் உடைஞ்சி அந்த குழந்தை ஒண்ணுமே பண்ணல, திட்டல. சச் அ கைண்ட் பர்சன் தெரியுமா சித்தார்த், அவ்வளோ நல்ல பையன். திட்டல, ஒன்னும் பண்ணல. எனக்கு ஒரு வார்த்தை கல்யாணம் இருக்கு, பல்ல உடைச்சிட்டே, இவ்வளவுதான், ஒரே வேற எதுவுமே சொல்லல. நைஸ் பர்சன், பாவம். இப்பயும் நிறைய பேர் பல்ல வேற உடைச்சிட்டு இது சொன்னதுக்கு திட்டுவானா அது தெரியல எனக்கு. இல்ல அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, மறந்துருப்பாங்க. ஓகே. இது என்ன சரவண மீனாட்சி டைம், சரவண மீனாட்சி டைம். இதெல்லாம் வந்துட்டு என்ன தெரியுமா, விஜய் டிவில இப்போ இருக்கா தெரியல, இப்போ தெரியல எனக்கு இருக்கான்னு, மேபி இருக்கும். ஆனுவல் டே பார்ட்டி நடக்கும். ஆனுவல் டே அதாவது இப்போ எல்லா ஆஃபீஸ்லயும் நடக்கும் இல்லையா, இயர்லி ஒன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணி, சும்மா ஏதாவது மேஜிக் ஷோ இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இதுல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே அத்தனை கூப்பிடுவாங்களா தெரியும், எல்லா ஆர்டிஸ்டும். someone who is very very close இல்ல to the channel, அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அப்போ எடுத்தது அது. ஸோ அதுல வந்துட்டு இர்ஃபான் இருக்கான், மகேஸ்வரி இருக்காங்க. ஆமா, மகேஸ்வரி அப்போ வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க, வாட் இஸ் தட், தாய்மானவன் சீரியல். மகேஸ்வரி, ஜெனிஃபர் இருப்பா, லக்ஷ்மி இருப்பாங்க. லக்ஷ்மி எல்லாம் வந்துட்டு சரவண மீனாட்சி டீமு. ஸோ அப்போ எடுத்தது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பனிங் டைம்ஸ். என்னோட சீரியல் என்ட்ரி, என்னோட ஃபர்ஸ்ட் சீரியலே சரவண மீனாட்சி தான். ஸோ அது அப்படி இருக்கும்போது பிரவீன் பென்னட் தான் எங்களுக்கு டைரக்டர். சூப்பர் பர்சன், ரொம்ப ரொம்ப கைண்ட். ஓகே, ஆர்டிஸ்ட் வந்துட்டு அதை திட்டவே மாட்டாங்க, அவ்வளோ அழகா வேலை வாங்குவார். ரொம்ப ஆர்கனைஸ்டு, எவ்வளோ சீன் எடுக்கணும், என்ன பண்ணணும், எவ்வளோ ஷார்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டா. எனக்கு வந்துட்டு நிஜமாவே நான் சீரியல் எனக்கு பிடிச்சி பண்ணனா அது ஒண்ணுதான், பிகாஸ் ஆஃப் பிரவீன் பென்னட். ஓகே, திஸ் போட்டோ சொல்லுங்க. சீசன் 10 or 9 ஆயிடுச்சு. ஐயோ அந்த சீசன்லாம் நானும் சுனிதாவா சண்டை போட்டு அததான் கேட்க வந்த. ரீசெண்டா அந்த ரீல் வந்து வைரல் ஆச்சு, பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் ஆடி இருப்பீங்க, நீங்க ஏதோ கோஆபரேட் பண்ணலன்னு சொல்லி ஜட்ஜ் சொல்லிருப்பாங்க. உடனே வந்து சுனிதா சொல்வாங்க, இவங்க கொரியோகிராஃபர் சொல்றதே இவங்க கேட்க மாட்டாங்க. அது ஏதோ ஸ்டேஜ்லயே வந்து சண்டை போட்டுருக்கீங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? உண்மையா சண்டை தானா அது? நிஜமாவே சண்டை தான், நிஜமாவே சண்டை தான். நாங்க அந்த சீசன் ஃபுல்லா பேசிக்கவே இல்லை. ஆனா நாங்க வந்துட்டு அதுக்கு சீசன் ஆடும்போது பேசல, சீசனுக்கு முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சீசனுக்கு அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சீசன்ல மாத்திரம் எல்லார்கிட்டயும் அது ஒண்ணு இருக்கும். சீசன் எஸ்பெஷலி ஆப்போசிட் பேர் இருந்தா இருக்காது, ஒரே ஜெண்டர்ல இருக்கும் போது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய இருக்கும். அது யாருமே தப்பு சொல்ல முடியாது. நான் ஒரு கொரியோகிராஃபர் கூப்பிட்டேன், அவங்க ஒரு கொரியோகிராஃபர் கூப்பிடுவாங்க. ஸோ நமக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும், அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அதுல எல்லாமே எந்த எபிசோட் ஆடும்போதும் ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன், இது வேணாம், அது வேணும், அது வேணாம், அது வேணும். அவங்க சொல்லுது நான் செய்ய மாட்டேன், எனக்கு அவங்க செய்ய மாட்டேன். சண்டை தான், பயங்கர சண்டை. அது ஸ்டேஜ்லயே சண்டை போட்டுக்கிட்டோம் பயங்கரமா. ஆனா இப்போ நீங்க வந்து லைக் யூ ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைக் we are not like how we used to, like நான் சொன்னல இப்போ எப்படி அட்லி பிரியா கட் ஆயிடுச்சு சொன்னீங்களே, அது மாதிரி இப்போ அவ கூட பேசுவேன் நான். whenever I text her, whenever I message, she does reply, she does talks to me so well, but it's not like how we used to. like நானும் அத்தனை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவளுக்கும் அத்தனை டைம் இல்ல. பட் அதனால யாருமே தப்பு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ப்ரையாரிட்டிஸ் வயசாச்சுன்னா அப்படிதாங்க. ஓகே, உங்களோட ஃபேவரட் சீரியல் கவின் பத்தி சொல்லுங்க. இப்ப ஹீரோவா பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த இது கூட யாரோ எனக்கு அனுப்பிச்சாங்க இன்ஸ்டாகிராம்ல, இந்த சீனு வெட்டியாம்ப நானு. அது இந்த சீன் எனக்கு யாரோ அனுப்பிச்சாங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல. இது வந்து எனக்கு நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கவின் பாக்குறது. எனக்கும் கவினுக்கும் இன்ட்ரோ சீன் இது, நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கவின் வந்துட்டு இருக்கிற இடமே தெரியாது, அமைதியா வரும். ஆனா நிறைய கமெண்ட் அடிப்பான், நிறைய மத்தவங்களை பத்தி கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். சைலண்ட் கில்லர் அவன். ஒண்ணுமே இருக்கிறது தெரியாது. கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிட்டு நிறைய இந்த கிண்டல் பண்றது. அப்பதான் உனக்கு இது கிண்டல்லாம் பண்ண தெரியுமா, பேசலாம் தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் போக போக தான் தெரியும். ஸோ கவின்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆனாதான் பேசுவாங்க அந்த மாதிரி. அதேதான் சிவகார்த்திகனும் அப்படிதான்.
பிகினிங் ரொம்ப நீங்க ஜோடியில அவங்களோட ஒர்க் பண்ணீங்களோ? அவங்க சிவா ஆங்கர் அந்த வந்துட்டு டைம். எங்களுக்கு ஆங்கர் கிடையாது, எங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஓகே. சீசன் 4 நெல்சன் டைரக்டர் இருந்தாரு அந்த டைம் டைரக்டர் அந்த. ஆமா ஜோடி. அதெல்லாம் சம் பீக் டைம்ல ஐயோ மலரும் நினைவுகள் அந்த மாதிரி. ஆமா ஐயோ நினைச்சு பார்த்தாலே ஜாலியா இருக்கு. நெல்சன்னா கூட நல்ல ஃப்ரெண்டு தான். நெல்சன்னா கூட இருக்கடமே இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரி. நெல்சன், கவின், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் இல்ல இருக்கிற இடமே தெரியாது அப்படியே. ஆனா அமைதியா ஒரு கவுண்டர் விட்டுட்டே இருப்பாங்க. இப்ப எப்படி நெல்சன் ரீல்ஸ்லாம் நெல்சன் தான் அது. நிஜமாவே இந்த டாக்டர் படம் ஃபுல்லா நெல்சன் நடிச்ச மாதிரி தான் இருக்கும். நெல்சன் அப்படிதான் பேசிட்டே இருப்பார், பயங்கர கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு. இருக்கிற இடம் ரொம்ப வைபா இருக்கும். ஆனா நெல்சன் இஸ் டீ டோட்டலர். நெல்சன், சிவா, கவின் 3 பேரும் ஓகே. ஒன்னு பார்ட்டி கூட பண்ண மாட்டாங்க, அதுவும் நத்திங். 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா தெரியல எப்படி இருக்குன்னு. ஆனா மேபி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், நடந்துச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ 3 பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. அவங்க கேரக்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஐ திங்க் சிவா வந்துட்டு நெல்சன் அண்ணா தான் சொல்லுவாங்க. ஆமா அண்ணா தான் சொல்லுவார். அண்ணா தான் கேட்டிருக்கேன் நான். நாங்க அப்போ ஜோடி சீசன் 7 பண்ணும்போது கூட சீசன் 7ல நெல்சன் ஒர்க் பண்ணல, பட் எப்பயாச்சும் வருவார் மாதிரி வந்து பார்க்கும்போது. அப்போ ஐ திங்க் ஒரு தடவை சிவா வந்திருந்தாங்க ஏதோ. எப்போ அப்போ கூட அண்ணா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சிவா கொஞ்சம் ஹீரோ தான், பட் ஸ்டில் ஹி கால்ஸ் ஹிம் அண்ணா. இப்போ நெல்சன் பெருசாயிட்டாரு. அந்த டைம்ல நெல்சன் ஜோடிக்கு அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அண்ணா தான் சொல்லுவாங்க. இன்னி வரைக்கும் அண்ணா தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேம். திஸ் போட்டோ சிம்ரன் மேம். ஓகே. ஸோ இது வந்துட்டு சிம்ரன் மேம் வந்துட்டு எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்டுனால தெரியும். அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்காது, அவங்க ஆஃபீஸில். ஓகே. ஸோ சிம்ரன் மேம் அவங்க கூட ஒரு நல்ல டச்சில் இருந்தேன். சிம்ரன் மேம், ராதா மேம், அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஈவன் ஆஃப்டர் ஷோஸ் எல்லாம் நல்ல டச்சில் இருப்போம். ஸோ இது வந்துட்டு அவங்களோட ஆயுத பூஜை ஐ திங்க் 2012 ஆர் சம்திங் 12. ஆமாம் ஐ திங்க் 2012 ஆயுத பூஜை அவங்களோட ஆஃபீஸில் போட்டாங்க. அந்த டைமில் அந்த ஃபோட்டோ எடுத்தது அவங்க இன்வைட் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள நான், ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட. அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷும் நானும் அப்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம், அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆயுத பூஜையில் அவங்க ஆஃபீஸ், அப்போ அவங்க ஆஃபீஸ் பிகினிங் பீரியட்ல இருந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல இருந்தது. அப்போ எடுத்தது அது. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நானும் ஐஸ்வர்யா ராஜேஷும் தான் மாநாடு மேடல் சீசன் 3 பண்ணோம். அவங்க தான் டைட்டில் வின்னர். ஓ அப்படியா? அப்புறம் நானும் ஐஷுவும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். என் கல்யாணத்து வரைக்கும் கூப்பிடலன்னு எனக்கு சண்டை போட்டான். ஆனால் அந்த டைமில் அத்தனை நான் பேச மாட்டேன். பட் ஸ்டில் ஐஷு இஸ் ஆல்சோ லைக் இப்போ நம்ம பேசினா கூட பேசுவாங்க, அந்த மாதிரி தான். அத்தனை டச் இல்லை, பட் வி யூஸ் டு பி சூப்பர் கல்பிரிட்ஸ். அந்த இந்த சீக்ரெட்ஸ்லாம் வச்சிருப்பாங்களே. ஆமாம், நான் அவ்வளோ ரொம்ப நல்ல. ஐஷுலாம் செம்ம வைப்பு. ஆக்சுவலி ஐஷுலாம் ரொம்ப ஜாலி டைப்பு. நானும் அவ்வளோ நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் ஷோஸ் அந்த டைமில். மாநாடு மேலாடலேருந்து நான் ஜோடி பண்ணுற வரைக்கும். இந்த இப்போ சிம்ரன் மேம் பார்த்தோம்ல, அப்போ கூட ஐஷு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஐ திங்க் 1 or 2 ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது வரைக்கும் நாங்கள் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஐஷுவெல்லாம் செம்ம வைப்பு. ஒரு வைப்பு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, பார்த்தாலே ஒரு எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு ஒரு டான் மாதிரி தான். இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நீங்களும் அவங்கள பண்ணது. நானும் ஐஷுவும் துபாயில் ஆக்சுவலி ஷோ போயிருந்தோம். துபாயில் ஷோ போகும்போது ஒரு நாள், அதுக்கப்புறம் ஷோ முடிச்சு நாங்கள் சும்மா நானும் ஐஷுவும் நைட் அவுட் போகலாம் அப்படி சொல்லி நைட் அவுட்லாம் போனோம். நைட் அவுட்லாம் போய் அங்கே வந்துட்டு ஒரு பெல்லி டான்சிங் இருந்தது. சரி நாம போயிட்டு ஒரு பெல்லி டான்சிங் எப்படி நமக்கு மேலே யாரும் அப்படின்னு நாங்கள் போய் ஆடி அங்கே ஏதோ வைன் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஞாபகம். அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அது சும்மா அது இருந்ததுன்னா கூட தெரியாது. அப்படி அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம் நானும் ஐஷும். பயங்கர ஃபன் ஐஷு, செம்ம ஃபன் ஐஷுலாம். பேசும்போதே ஒரு செம்ம வைப்பில் தான் இருப்பாள். ஸோ ஐ ஹேட் அ வெரி குட் கான்வர்சேஷன். ரொம்ப ஜாலியாக போச்சு. பேசின மாதிரியே இல்லை, நிறைய பழைய மெமரிஸ்லாம் வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இட் வாஸ் வெரி வெரி நைஸ் thing to be on camera, on lights and all that. Thank you so much. Darling 3D Diwali deals. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான deals. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Indiga's Photo, durable exterior paint with Duro color technology.